வெல்கம் டு ஸ்டார் ஃபேண்ட். டுடே சாஃப்டான பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 1.25 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு வெல்லத்தை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. அரிசி, வெல்லம், வாட்டர் எல்லாமே ஒரே கப்லேயே அளந்து எடுத்துக்கோங்க. மெல்ட் ஆனதும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 1 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளை வாட்டரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. மாவு ஆறினதும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பதத்தில் இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வெள்ளை எள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கொழுக்கட்டை சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போது வாங்க கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ இது இந்த மாதிரி அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன கப்பில் மாவு எடுத்தேன். அதில் எனக்கு 6 கொழுக்கட்டை கிடச்சிச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு வாட்டர் எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ மேலே இருக்க தட்டை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 கப் மாவுக்கு 1.25 கப் வாட்டர் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. மாவை பொறுத்து தண்ணி அளவு கொஞ்சம் மாறும். ஒரு 1.25 to 1.5 கப் வரைக்கும் ஆகலாம். நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணதும் நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி மைக்கோதி குச்சி வச்சு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு. ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ கொழுக்கட்டையை நம்ம எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்டி பிடி கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Like and share. Subscribe to Star Fant.